ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அப்படியே இந்த பக்கம் அப்படியே கேமராவை திருப்பினா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பையன் உட்காந்துருக்காப்புல சொல்லிக்கிட்டே இருக்கான். ஒய் நிப்பாட்டிங்க பேர் உன்னை பார்க்க நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நேற்று நைட்டு சிக்கன் சாப்பிட்டுட்டு ஆளுக்கு ஒரு நல்ல தூக்கம் தூங்கிட்டாப்புல. இப்போ தான் வந்துடுச்சாப்புல. ஒருத்தவனுக்கு தான் லாங்குவேஜ் தெரியாது, நம்ம என்ன வேணால் பேசலாம், ஜாலியாக இருக்கும். நல்ல பையன், நல்லா நெளிகிறான். செகண்ட் கொடு, இப்படி தான் செகண்ட் கொடுக்கணும். ஓகே, செகண்ட், வெரி குட். அச்சா டிகே பார்ப்போம் மக்களே. பார்த்தீங்கன்னா பின்னாடியே வந்துட்டான். என்னென்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் நைட் ஷிஃப்ட் போட்டாங்க. நேற்று ஆஃபீஸ்லேருந்து 10 தடவை கால் பண்ணியிருப்பாங்க. இங்கேருந்து ஒரு கோழி, ஒரு 400 கோழி வெளியே ஃபார்முக்கு அனுப்பினோம். அதில் 3 ரிஜெக்ட் ஆகிட்டு, ரிஜெக்ட் ஆன கோழி வந்து கல்ஸ் ஃபார்ம்னு ஒரு ஃபார்ம் இருக்கும், அங்கே தான் ரிஜெக்ட் ஆன கோழி எல்லாம் அனுப்புவாங்க. அவங்க வந்து அங்கே அனுப்பிட்டு ஆனால் அந்த ஃபார்முக்கு அந்த கோழி உள்ளே வந்தது தெரில. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கோழி வரல அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டை முடிச்சிட்டாங்க. நாங்கள் கோழி போயிருச்சு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டை முடிச்சிட்டோம். பார்த்திங்கன்னா அது ரிப்போர்ட்டில் பெரிய மிஸ்டேக் ஆகிடுச்சு. அவர் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி, என்ன தம்பி நீங்கள் ஒன்று எழுதியிருக்கீங்க, அவங்க ஒன்று எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி, எது கரெக்டு ஒழுங்காக பேசி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அவர்னு என்ன தம்பி கோழி வந்தால் இன்ஃபார்ம் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு கேட்டார். சார் உங்கள் பண்ணைக்கு தான் வந்திருக்கு, நீங்கள் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எப்படியோ வழியாக நேற்று முடிச்சிச்சு. 4 மணிக்கு போய் தூங்கினேன். மத்தியானம் சாயங்காலம் ஆகிடுச்சு 4 மணி. போய் தூங்கிட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 6:45 போல் வேலைக்கு போயிட்டேன். கிட்டத்தட்ட 5 to 6 வரும், 2.25 மணி நேரம் தான் தூங்கியிருப்பேன். அதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் நைட்டு வந்து 2 வேக்சின் கொடுத்துட்டு மறுபடியும் தூங்க போயாச்சு. இப்போ தான் வந்தேன். ஒரு 6:30 போல் உள்ள வந்து இப்போ மட்டாலிட்டி செக் பண்ணிகிட்ருக்கேன். கித்தனா மட்டாலிட்டி செக்கு. இப்போ தான் செக் பண்ணிகிட்ருக்காங்க. செக் பண்ணி முடித்ததும் அப்படியே மெசேஜை போட்டுவிட்டு ரூமுக்கு போயிடும். ரூமுக்கு போயிட்டு நல்லா படுத்துங்க வேண்டியதுதான். அந்த இப்போ வேலை இங்கே இருக்கிற கூலிலாம் பார்த்திங்கன்னா, இது வயசு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 26 வயசு. 26 வயசில் பாருங்களேன் எப்படி இருக்கும். கண்டிப்பாக 1 kg இருக்கும். இது ஒரு சில கோழிலாம் பார்த்திங்கன்னா 3/4 கோழி 1 கிலோ இருக்கும். பாதி கோழி பார்த்திங்கன்னா ஒரு 800 500, சில இதெல்லாம் 300 அப்படி தான் வரும். வெயிட்டே வராது அவ்வளோ. நிறைய கோழி 1 kg வந்துடும். 26 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே 1 கிலோ வந்துடும். மென்டாலிட்டி செக் பண்ணிட்டு சொல்லுவாங்க, நாம் என்னென்னு கேட்போம். कितना 3 ஃபீமேலு. சரி மக்களே, இப்போ நம்ம இது ப்ரூடிங் சின்ன கோழி இருக்கிற இடம். அப்படியே நம்ம பெரிய கோழி இருக்கிற இடத்துக்கு போகலாம். பெரிய கோழி இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா அந்த செட்டு இந்த இது ஃபுல்லாக இருக்கும். நம்ம அங்கே போய் எவ்வளோ இப்போ நேரத்தில் எண்ணி முடிச்சிருப்பாங்க. பயம் உள்ள எங்கே இருக்கான்னு தெரில. இன்னும் எங்கே இருந்தாங்கன்னா போய் பார்த்துட்டு வரலாம். எங்கே இருக்கான்னு தெரில. சரி மக்களே, கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்களை பார்க்குறேன். என்ன எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி தேடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களை வந்து பார்க்குறேன். ஓகே, டாட்டா, பாய். சொல்ல வந்துட்டேன்னா, புதுசாக சிலிண்டர் வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 65 சிலிண்டர் கிட்டே இங்கே இருக்குது.
ஏன்னா கோழி சின்ன கோழி வரப்போகுது. ஏன்னா இது வேறு குளிர ஆரம்பிச்சிருச்சா, நைட் நேரத்தில் சிலிண்டர் தேவைப்படும், அதுக்கு கொஞ்சம் ஹீட்டாக இருக்கணும். அதனால் சிலிண்டர் வந்துருச்சு. 50 சிலிண்டரு நேற்று வந்துச்சு, நேற்று வந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அங்கே ஒரு எம்டி சிலிண்டர் இருக்கும். மேனேஜர் சார் போயிட்டார் மீன்ஸ் ஒரு 4 நாள் வரல. இன்றைக்கி வருவாரான்னு தெரில. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு லவர்ஸ் டே. நம்மளுக்கு லவ்வெல்லாம் கிடையாது, லவ் கிடையாது அப்படின்னு போய் சொல்ல வரல. லவ் இருந்துச்சு, பிரேக்கப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் சிங்கிள் தான். இனிமேல் சிங்கிளாகவே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே மக்களே, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். டாட்டா பாய் பாய். சீவு. உடம்பு பார்த்துக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க. வேறு என்ன சொல்ல முடியாது என்னால். உங்களுக்காக நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அல்லையா? ஓகே, டாட்டா பாய் பாய்.